வருவதற்கு முன் பெருமானாரின் அன்புக்கு வந்த மனைவி. பெருமானாருக்கு தான் பெருமகனாரான விஷயம் தெரியாது. போராது ஹீராமலை போக திடீர்னு ஒரு உருவம் தோணுது, நான் தான் ஜிப்ரீல் இருந்தது, நீ ஓதுங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாரு. கட்டி பிடிக்கிறாரு, இக்கரை பிடிச்சிக்கிறாரு, ஓதுறாரு, பயந்துடுறாரு, ஓடியாந்துடுறாரு. வந்து யா கத்தீஜாவே இந்த மாதிரி எனக்கு என்னமோ ஒன்று வந்துச்சு, ஓத சொல்லிச்சு, நான் ஓதனேங்க. கம்பளியை போட்டு பொத்தி படுக்க வச்சுட்டு, ஒன்றும் பயப்படாத முகமது, இல்லை வந்தது என்னமோ சைத்தானா இருக்குமோ, எனக்கு பயமா இருக்கும், அதெல்லாம் கவலைப்படாதுன்ட்டு இந்த அம்மா யூத பாதிரியார் ஒருவரிடம் செல்லும். யூத ஜாதியில் பிறந்த கிறிஸ்துவ பாதிரியாரிடம் அவன் எடுத்து பார்த்துட்டு தௌராத் இஞ்சில் வாக்களிக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட நபிக்குள்ள அடையாளங்களை தௌராத்திலும் வந்துவிட்ட நபியின் பெயரை இஞ்சிலும் அகமது என்ற ஒரு தேற்றவாளன் வருவார், அவர் என் குறித்து சாட்சி பகருவார் என்று இஞ்சில் வேதத்திலும் சொல்லப்பட்டது. அதை எடுத்து படிச்சு பார்க்கிறார், அடையாளங்களை பார்க்கிறார். பின்னாடி மச்சம் இருக்குதா பெருட்டு பார்த்துட்டு, ஓ கத்தீஜா, வந்தது ஜிப்ரீல் என்ற வான தேவதூதர் தான், அதில் சந்தேகம் அல்ல. இவர் உண்மையாலுமே வாக்களிக்கப்பட்ட கடைசி நபி தான். இவருடைய குணாதிசயங்களை எல்லாம் கேட்டுவிட்டு இருக்கு, இவர் தான் அந்த நபி, சந்தேகமே பற்றாதவன். அங்கேயே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவர் ஈமான் கொள்கிறார். யார்? பெருமானாரே நுபுவத்தை பற்றி, நபித்துவத்தை பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு பால்ய நிலையில், ஒரு குழப்ப நிலையின் போது இஸ்லாத்தை தெளிவர புரிந்து கொண்ட ஒரு ஹக்கான மூமின், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொண்டான். சொர்க்கத்தின் நாளைக்கு ஒரு நிழலிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாய், மூமின்களின் தாய் இல்லையா? அவரோடு வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவுகளை பெருமானார் பல முறை நினைவு கொண்டிருக்கிறார், அழுதிருக்கிறார். அவருடைய நகைகளை கண்டபோது கூட அழுதிருக்கிறார், அணிந்திருந்த நகைகளை. அவரிடம் பிணக்கே கொள்ளவில்லை, ஏனைய மனைவிமார்களை தள்ளி கூட வைத்திருக்கிறார். ஆனால் அவர் மனம் சுகம் கண்டது, அவர் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டது அன்னை கதீஜா நாச்சியா ஹிஜ்ரத்திற்கு முன்பே காலமாகி விடுகிறார். பெருமானாரை தான் தாயாக இருந்து, மனைவியாக இருந்து, தாலாட்டி பாடி தோழியாக இருந்து அவரோடு துணை நின்று, அப்பேற்பட்டவர் மூமின்களின் தாய் என்று அடையாளம் காட்டப்பட்டார். அவர்களை உங்க ஊர் பக்கத்தில் மேடை போட்டு கிளக்கறையில என்னத்தான் மேடை போட்டு ஒருத்தன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் அர்-ரஹ்மானிர் ரஹீம் ஜுல் ஜலாலில் வல் வயலை அல்லாஹ் மன்னித்துக் கொள்வானாக. உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன் ஒழிய அந்த வார்த்தையே எனக்கு கொலை நடந்துகிறது. அப்படி சொல்லுகிறான் அவன். என்ன சொல்லுகிறான் பாத்தீங்களா? கேசட்டை கேட்டீங்களா? கனிகை கத்தீஜா என்று படம் எடுப்பேன், பரத்தை பாத்திமா என்று படம் எடுப்பேன், நடுக்கருவில் நபிநாயகி. அந்த முஸ்லிம்களை நீங்கள் என்ன செய்தீர்கள்? சரி, அவர் பைபிள் சண்முகன் ஒருத்தர், ராஜகோபால், 2 பேரும் மௌத்தா போயிட்டான். மௌத்தா போல அவங்க கொண்டுட்டாங்க. அவன் அதுக்கப்புறம் துனியால இதுக்கெல்லாம் பத்துவா கூட பத்துவா மாத்திரம். நான் மார்க்கத்துக்கு விரோதமா எங்க அத்தாவை பேச, எங்க அம்மாவை பேச, மார்க்கத்துக்கு விரோதமா நீ பேசிட்டீன்னா நான் உசுரா இருக்கும்போது உன்னை போட்டுருவேன். நான் அதுல எல்லாம் பயப்பட மாட்டேன். நீ